ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு 11th மேத்தமெட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் இயர் 2023 படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்தேன் குவார்டர்லி எக்ஸாமுக்கு. நீங்கள் லாஸ்ட் இயர் எந்த டிஸ்ட்ரிக்டோடைய கொஸ்டின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள். இதிலிருந்து தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் எழுத வேண்டிய கொஷின்ஸு. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸை தைரியமாக படிக்கலாம். ஸோ அதனால தான் அதே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை இந்த வருஷமும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ் எப்படி படிக்கிறது, டிப்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ தயவு செஞ்சு வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வந்து டக்குன்னு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போய் தொலைஞ்சிருங்க. ஏன் அப்படி நான் இவ்வளோ டென்ஷனாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் எப்படி சொல்கிறது, நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் அந்த வீடியோவை மட்டும் சொல்ல முடியாதுல்லண்ணா, அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லணும், அதானே தேவை. ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் அந்த ஒரு 5 மினிட்ஸை வந்து சரியாக கவனிக்க முடியலை அப்படின்னா நான் என்ன தேவையில்லாதது எதுவும் சொல்கிறேன்னா இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் சப்ஜெக்டை பற்றி தான் நான் பேசுகிறேன். அப்படிங்கிறப்ப அதை கூட உங்களால் கவனிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க, எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இப்போ எனக்கு சத்தியமாக புரியலை. ஏன்னா நிறையா கமெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். வளன்னு பேசாமல் டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க. கண்டென்ட்டே அதான்டா, புரியுதா இல்லையா உங்களுக்கு? எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கண்டென்ட்டே அதுதான். நான் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறதுனா இதை நான் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட்டாக போட்டுட்டு போக முடியாதா என்னால்? இந்த ஃபோட்டோவை நான் அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வேலை மெனக்கட்டு பேசணுமா அப்படின்னா, அப்போ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை எடுக்கிறேன். அதை விட்டுவிட்டு அவ்வளோ இல்லை, அப்படி உங்களுக்கு டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே வரணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க. தேவையில்லாமல் வீடியோவை பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷன். ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கிறணும், ஸ்டடி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறணும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ வீடியோவை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேத்தமெட்டிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு சிலபஸ் உண்டு. ஸோ 6 சாப்டருமே உண்டு. ஓகேங்களா? ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நான் சொன்னதை கவனிச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சாப்டர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டு, எக்ஸசைஸ் அப்படின்னா பயிற்சி, அதை பார்த்துக்கோங்க. அதில் என்ன சொல்கிறனோ அதை வந்து உங்கள் புக்கை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நோட்டில் எழுதுறது, ஸோ அதை அப்புறம் பார்த்து எழுதிக்கோங்க. பட் இப்போ புக்கை கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா புரியும். ஸோ புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.3, 1.4, 1.5, 1.6, 1.8, 1.9, 1.12, 1.13, 1.22, 1.23, 1.24, 1.29, 1.30 இதெல்லாம் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்டு வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற லைக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் அது இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் எல்லாமே நம்ம சேனலில் கண்டினியூவாக வரும் வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒன்று வந்து நம்ம சேனல் கல்விமணி சேனல் ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில் வந்து நாமினேட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சேனல் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஓட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். 16ஆம் தேதியோட ஓட் வந்து ஃபினிஷ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஓட் பண்ண முடியாது. ஸோ எத்தனை ஓட்டு வேணாலும், ஒரு நாளைக்கு எத்தனை ஓட்டு வேணாலும் போடலாம். ஸோ தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்கள், மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th 11th 12th நம்ம ஆன்லைன் டியூஷன் செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் அடுத்தடுத்து எல்லா எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு சால்வ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, எப்படி கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்டடி பிளானு, வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக டெய்லி ஸ்டடி பிளான் எல்லாமே கொடுத்துருவோம். இது போக வீக்லி அசைன்மெண்ட், 2 வாரத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட்டு, மந்த்லி ஒரு தடவை எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டியூஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 1000 rupees per month. ஓகே, இப்போ வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். பயிற்சி 1.1ல் 4, 5, 7, 8, 9, 10 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் 1.2ல் 1, 4, 5, 7, 8, 9, 1.3ல் 2, 3, 6, 7, 8, 9, 10, 12, 16, 18, 19, 20, 1.4ல் 1, 2, 4, 6, 7, 8 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தயவு செஞ்சு மேக்ஸை பொறுத்தவரை நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ புக்கை வச்சு இல்லை நோட்
நோட்டை வச்சு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே படிச்சுக்கிட்டே வரையில நம்ம எழுதி பார்க்காம படிச்சுக்கிட்டே வர வரைக்கும் நமக்கு அது எல்லாமே ஓகே, அப்படி ஒரு ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே மைண்டில் ஏறின மாதிரியும் இருக்கும். பட் இந்த நோட்டை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளால் எழுதி பார்க்கணும் அப்படின்னா அப்போ தான் எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் வரும். இங்கே எப்படி அங்கே எப்படி ஃபார்முலாவில் ஸ்கொயர் வருமா, கியூப் வருமா, ப்ளஸ்ஸா மைனஸா, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு சம்மையும் பார்க்குறப்பவே ஒரு தடவையாவது அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க, எழுதி பார்த்துருங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸை பொறுத்தளவில். அண்ட் இதில் இந்த 6 சாப்டரில் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th சாப்டர் அண்ட் 5th சாப்டர், இந்த 4 சாப்டரை படிச்சிட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 80% சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டீங்க குவார்ட்டர்லிக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தென் 3rd சாப்டர் அண்ட் 6th சாப்டர் வந்து படிக்கலாம். அண்ட் எல்லா சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கொஷினையும் வந்து அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாவது டைம் இருக்கும். இதுக்கு அடுத்தது ஹாஃப் இயர்லிலாம் வந்துட்டிங்கன்னா டைம் இருக்காது. ஏன்னா ஹாஃப் இயர்லி உங்களுக்கு டைமே கம்மி தான். செப்டம்பரில் குவார்ட்டர்லி முடிஞ்சிடும். அக்டோபரில் ஒரு ஐ திங்க் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே கிளாஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ அக்டோபர், நவம்பர் 2 மாதம் தான். டிசம்பர் மிட்டில் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துடும். இதுக்கு அந்த 2 மாதத்தில் டிசம்பரில் ஹாஃப் இயர்லியா, அக்டோபர் நவம்பரில் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமு. ஸோ அடுத்து ஜான்வரி ஃபஸ்ட்டு ரிவிஷன், பிப்ரவரி செகண்ட் ரிவிஷன், மார்ச் வந்து பப்ளிக் எக்ஸாம். அப்போ பாருங்கள் மந்த்லி ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ டைமே சுத்தர இருக்காது. ஸோ இப்போ இருக்கிற அந்த டயத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்டர் 2ல் இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸாம்பிள் 2.4, 2.5, 2.7, 2.8, 2.9, 2.12, 2.14, 2.22, 2.23, 2.30, 2.32, 2.33, 2.36, 2.37, 2.40 இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பீங்க, படிங்க, இவ்வளோ நேரம் படிங்க, அவ்வளோ நேரம் படிங்க. ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட்னால டிஸ்ட்ராக்ட் இல்லாமல் ஒன்று படிக்கிறதோ இல்லை ஒன்று கவனிக்கிறதோ அப்படின்னா எதோ ஒன்று டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒன்று பண்ணணும் அப்படின்னா ½ hour தான் அவனால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 10 நிமிஷமாவது பிரெயினுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டைம் ரெஸ்ட் வந்து தேவை. ஸோ அதனால 13 மணி நேரம் படிக்க சொன்னாங்கங்க பப்ளிக் எக்ஸாம் டயத்தில். ஒரு வீடியோ பார்த்தேன் லாஸ்ட் இயர் யூடியூப்பில், எந்த சேனல்னு நான் சொல்லலை. பட் அந்த சேனலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மக்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 நாள் தான் இன்னும் மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 13 மணி நேரமாவது, எப்படி குறைஞ்சது மினிமம் 13 மணி நேரம் 13 hours படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை கேட்டோன்னே ஆக்சுவலி சிரிப்பு தான் வந்துச்சு. ரெண்டாவது ஒரு பக்கம் கோவம் வந்துச்சு. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் தான், எப்படி 13 மணி நேரம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு படிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னு தெரியல. ஆனால் சொன்னவங்க ஒரு டீச்சர் சார் அப்படிங்கிறப்ப, ஸோ எப்படி அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மொத்தமே 24 hours தான். இப்போ 13 மணி நேரங்கிறப்ப ஆல்மோஸ்ட் பாதி மணி நேரம் 55% அப்ராக்ஸ், கரெக்டாக சொன்னோம்னா 54.167% வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி பாதி நேரம் இதில் 13 மணி நேரம், அவங்க சொல்கிற மாதிரி மினிமம் 13 மணி நேரம். அப்போ அவங்க மேக்ஸிமம்க்கு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா 20 மணி நேரமா 15 மணி நேரமா எவ்வளோன்னு தெரில. சரி, அப்படி மினிமம் 13 மணி நேரம்னு பார்த்தாலும் பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதே 11 மணி நேரம் தான். அதில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8 hours தூங்கியே ஆகணும். அப்போ தான் ஒரு டயர்டு இல்லாமல் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, பப்ளிக் எக்ஸாம் டைம் 8 hour வேணாம், ஒரு 7 hour தூங்கணுமா இல்லையா? ஒரு கண் எரிச்சல் இல்லாமல், ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 7 hours தூங்கணும். அப்போ 11 மணி நேரத்தில் 7 hours போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4 hour தான். இந்த 4 hourல வேறு ஒர்க்கே இருக்காது. அது எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னே தெரில. நீங்கள் சாப்பிடணும், பேத்திங், ஸோ இது போக உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த டெய்லி ஒர்க் அதெல்லாம் நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி அது மேனேஜ் பண்ண முடியும்? 13 மணி நேரம் எப்படி படிக்க சொன்னாங்கன்னு எனக்கு புரியலை. ஸோ அவ்வளோலாம் படிக்க தேவையில்ல. நீங்கள் 1 hour படித்தாலும் சரி, 10 மணி நேரம் படித்தாலும் சரி, 5 மணி நேரம் படித்தாலும் சரி, அதை கவனமாக படிக்கணும். அதாவது இப்போ 1 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அது அடுத்த 1 வாரம் ஆனாலும் நம்ம மைண்டில் நிற்கணும். 1 மாதம் ஆனால் அதை ரீகால் பண்ண உடனே திரும்ப நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி படிக்கணும். அதை விட்டு நான் 20 மணி நேரமே உட்காந்து படித்தாலும் அது எல்லாம் எனக்கு மைண்டில் இருந்தால் தான் போச்சு, இல்லாட்டி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ நேரம் படிக்கிறேங்கிறத விட எவ்வளோ எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த இது சொல்ல வந்தேன். அது மற்றபடி நான் வேறு யாரும் எதுவும் சொல்கிறதுக்காக கிடையாது. ஸோ எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத விட நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக எஃபெக்டிவாக படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.1 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 2.2 வந்து 1 to 5, 6. 2.3ல் 4 to 10, அதாவது 4, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 2.4ல் 2, 4, 6 and 7, 9, 10.
2.6ல் 2 3 4, 2.7ல் 1 2, 2.8ல் 1 2 3, 2.9ல் 1 2 3 4, 7 9 10, 2.10ல் 4 5 7 இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தென் 2.11ல் 3 4 7 8, 2.12ல் 4 to 11, அதாவது 4 5 6 7 8 9 10 11 இதெல்லாம் பார்த்துங்க. சாப்டர் 3ல் எக்ஸாம்பிள் 3.4 3.5 3.9 3.12 3.13 3.15 3.18 3.19 3.25 3.29 3.31 3.32 3.34 3.38 3.55 3.70 சொல்கிறதுக்கு எனக்கே மூச்சு வாங்குது. அப்போ படிக்கிறதுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் கொஷின் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ படிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றே எழுதுறீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்குள்ளே ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கணும், நாளைக்கு செகண்ட் சாப்டர், அப்படி தேவையில்லை. இந்த வாரத்துக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு சாப்டர் படித்தா போதும். ஏன்னா நம்ம அது தெளிவாக படிக்கணும், அவ்வளோதான். நான் இந்த வாரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு சாப்டர்னா அப்போ 6 வாரம் தான். 6 வாரங்கிறப்போ ஒரு 1.5 மந்த்தில் நீங்கள் மேக்ஸு ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட்டு 6 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இந்த டேட்டுக்குள்ளே நான் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு மட்டும் படிங்க. மற்றபடி ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே 6 சாப்டர் அதெல்லாம் இம்பாசிபிள். ஓகேங்களா? எவ்வளோ டாப்பராக இருந்தாலும் அது கஷ்டம்தான். ஸோ அதனால் டைம் நிறையா எடுத்துக்கோங்க. பட் அந்த நிறையா எடுத்துக்கிற டயத்துக்குள்ளே அதை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்க. இன்னொரு தடவை அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம அதிகமாக ரீகால் மட்டும்தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் எக்ஸசைஸ் 3.1ல் 3 4 7 8 11, 3.2ல் 1 3 4 7 8 9 10, 3.3ல் 1 3 4 6, 3.4ல் 1 3 5 8 9 10 13 16 20, அண்ட் 3.5ல் 1 3 6 8 9 10 11, அப்புறம் 3.6ல் 2 4 6 8 13 14, 3.7ல் 2 4, 3.9ல் 5 7 11. சாப்டர் 4 எக்ஸாம்பிள் 4.1 4.3 4.8 4.11 4.15 4.24 4.35 4.37 4.40 4.42 4.43 4.48 4.52 4.55 4.56 4.58 4.63 4.65. okay. Then exercise 4.1ல 1 2 3 9 14 15 16. எக்ஸசைஸ் 4.2ல் 4th சாப்டர் பொறுத்தளவு நீங்கள் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் 4.2ல் 1 2 3 4 9 10 13 16 19 20, 4.3ல் 1 2 3 4 5 10 15 16 23 22, and then 4.4ல் 2 4 7 9 10 12 13. Chapter 5 example 6.1 6.2 6.3 6.5 6.6 6.8 6.11 6.16 6.17 6.22 6.25 6.27 6.31 6.32 6.34 6.35 37 38 40. எக்ஸசைஸ் பொறுத்தவரை சாரி சாப்டர் 5னு போட்டு 6th போட்டணும். ஐ எம் ரியலி சாரி. சாப்டர் 5 வந்து வேறு பிடிஎஃப்ல இருக்கு. எஸ், அந்த பிடிஎஃப் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். எக்ஸசைஸ் 6.1ல் 4 6 7 9 13 15, 6.2ல் 2 6 9 10 11 15, 6.3ல் 4 5 7 9 11 14 15 16 18 19 20, 6.4ல் 5 6 7 8 10 11 13 14 16 17 18. These are the important questions. ஸோ நான் சொல்லுவேன் ஒன்று, நீங்கள் இந்த 6 சாப்டருமே வந்து ஃபுல்லாக படிக்கணுங்களோட கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஒரு 4 சாப்டர், அதை மட்டும் படிச்சிங்கனாவே 80%. இல்லை நம்ம ஸ்டார்டிங்கில் 80% மார்க் எடுக்க வேண்டிய ப்ரெஷரும் நம்மக்கிட்ட வந்து கிடையாது. நீங்கள் ஒரு 90 மார்க்குக்கு ஒரு 60 மார்க் எடுத்தால் கூட ஓகே. அதுக்கு நீங்கள் இத்தனை சாப்டர் படிக்க வேண்டியதும் கிடையாது. ஸோ என்னால் 6 சாப்டர் முடிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க? இல்லை என்னால் நீங்கள் அதை சொன்ன அந்த 4 சாப்டர் முடிக்கிறது கூட கஷ்டம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் 4th சாப்டர் இது 3 மட்டுமாவது கம்ப்ளீட்டாக எப்படி கம்ப்ளீட்டாக படிங்க. டெஃபினெட்லி உங்களால் நல்ல மார்க் அந்த 60+ங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். 1 வேர்டு எல்லா சாப்டருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள். டெஃபினெட்லி 60+. அடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இப்போ 60+, அடுத்து செகண்ட் மிட்டம் அதை விட்டுருங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாமு அதில் ஒரு 70 or 80+, அப்படி வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம். ஓகேங்களா? நம்மளோட தேவை பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ இப்போவே மொத்தமாக படிக்கணும், மொத்தமாக எழுதுகிறோம், மொத்தமாக மறக்கணும் அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக படிக்கிறோம், அடுத்து கொஞ்சமாக படிக்கிறோம். ஸோ அதை அடுத்து ரிவைஸ் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இது என்னால் முடியாதுன்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஓகே, அண்ட் மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க.